ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது February 19, 1994 கலிஃபோர்னியா ரிவர்சைட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தை அதிர வச்ச ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன். 31 வயதேயான குளோரியா ராமிரேஸ் கடைசி நிலை கர்ப்பை புற்றுநோய் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுறாங்க. இதய துடிப்பு மிக மோசமாகவும் மூச்சு திணறல் முழு உடலும் வேர்வையில் நனைந்த நிலையில் கொண்டு வராங்க. மருத்துவர்களுடனே சிபிஆர், இன்ஜெக்ஷன், டீஃபிபிரிலேட்டர் அனைத்தும் உயிரை காப்பாற்ற போராடுவதற்காக மருத்துவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. எமர்ஜென்சி ரூமில் இருந்த மருத்துவர்கள் சில விசித்திரமான விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளோரியாவின் மூச்சில் பூண்டு மாதிரி ஒரு வலுவான மனம், அவருடைய தோளில் எண்ணெய் படலம் போல ஒரு ஒளி வீசுறதை டாக்டர்கள் கவனிக்கிறாங்க. இப்போது டாக்டர்ஸ் கன்ஃபியூஸாக நிற்கிறாங்க. நிலைமை இன்னும் மோசமாகிட்டே இருக்குது. ஒரு நர்ஸ் குளோரியாவின் பிளட் சாம்பிளை எடுத்து பார்க்குறாங்க. அந்த பிளட்டில் சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி துகள்கள் மிதக்குது. அந்த நர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை, ரத்தத்தில் ஒரு விசித்திரமான மனம், பூண்டு மாதிரி ஒரு மனம் வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடி ஒரு நர்ஸ் திடீரென மயங்கி விழுகிறாங்க. அப்புறம் கண்டினியூஸாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மயங்கி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரே எமர்ஜென்சி ரூமில் மொத்தம் 23 மருத்துவ ஊழியர்கள் பாதிப்படைஞ்சு மயங்கி விழுந்துடுறாங்க. அதில் 5 பேர் ஐசியூக்கு அனுப்பப்படுறாங்க. என்ன நடந்தது அவங்களுக்கு? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.